வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம கேசரி, கேக், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற டூட்டி ஃப்ரூட்டியை எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணுறதுக்கு மொத்தம் 3 பொருள் தான் தேவைப்படும். வாங்க இப்போ இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம பப்பாளிக்காய் எடுத்துக்கலாம். பப்பாளிக்காய் பழுக்காமல் இருக்கணும், அதே மாதிரி நல்ல முத்தின காயாகவும் இருக்கணும். எங்கள் அம்மா வீட்டில் நிறைய பப்பாளி மரம் இருக்குது, அதிலிருந்து ஒரு முத்தின காயை இப்போ பறித்து எடுத்திருக்கேன். பப்பாளிக்காயை தோல் சீவுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தோல் சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோல் சீவினதுக்கப்புறம் நம்ம பப்பாளிக்காயோட 2 ஓரத்தையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதை 2 பாகமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 பாகமாக கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க விதைகளெல்லாம் நம்ம தனியாக எடுத்து போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பப்பாளிக்காய்க்கு உள்ளே ஒரு சின்ன லேயர் மாதிரி ஒரு தோல் இருக்கும், அதையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடணும். அது தேவைப்படாது. இப்போ உள்ளே இருக்க தோலெல்லாம் அந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா டூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண பீஸ் எல்லாமே ஒரே மாதிரி அளவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பப்பாளிக்காயை நம்ம தண்ணியில் வேக வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த பப்பாளிக்காயை போட்டுக்கணும். நான் 3 கப் அளவுக்கு பப்பாளிக்காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பப்பாளிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பப்பாளிக்காயை நம்ம கூட்டுக்கெலாம் சமைக்கிற மாதிரி ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது, பாதி அளவு வெந்திருக்கணும். அது செமி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும், அது வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பப்பாளிக்காயை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருவோம். பப்பாளிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஜீனிப்பாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். 3 கப்புக்கு 1 கப் ஜீனி கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு பாகுபதம் தேவை கிடையாது. இப்போ ஜீனி நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பப்பாளிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பப்பாளிக்காய் எல்லாத்தையும் இதில் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஜீனி பாகு கம்பி பதம் பார்க்கணும். கையில் பிடிச்சோம்னா ஒரு கம்பி வர அளவுக்கு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி பாகு பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேக வச்சு வச்சுருக்க இந்த பப்பாளி காய்க்கு நம்ம கலர் கொடுக்கணும். நம்மள்கிட்ட எவ்வளோ கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் 4 ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். அதனால் இதை நான் 4 பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் இருக்க ஜீனிப்பாகை தனியாக நம்ம வடிகட்டிலாம் எடுத்துடக்கூடாது. அந்த ஜீனிப்பாகோட தான் நம்ம இந்த பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த பாகோட நம்ம கலர் சேர்க்கும்போது தான் அந்த கலர் அந்த பப்பாளிக்காயோட நல்லா சார்ந்து நல்ல கலர் கொடுக்கும். முதல்ல நான் பிங்க் ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன். 3 ட்ராப் அல்லது 4 ட்ராப் இதுக்கு விட்டோம்னா போதும். அடுத்து க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் எல்லோ கலர், கடைசியாக டொமேட்டோ ரெட் கலர். இது 4க்கும் தனித்தனியாக 4 ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரே ஸ்பூனை 4 பவுலுக்கும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு பவுலில் இருக்க கலர் இன்னொரு பவுலில் இருக்க கலரோட கலந்து மிக்ஸ் ஆகிரும். அப்போ கலரே மாறி போயிடும். டூட்டி ஃப்ரூட்டிக்கு இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா நம்ம பீட்ரூட், மாதுளை, கேரட், அப்புறம் இந்த பாலக்கீரை இதெல்லாம் நம்ம தண்ணியில் வேக வச்சு அந்த கலரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கலர்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை குறைஞ்சது 24 மணி நேரம் நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஏன்னா அந்த மாதிரி விட்டோம்னா தான் அந்த ஃபுட் கலர் அந்த பப்பாளிக்காயில் நல்லா சார்ந்து இந்த மாதிரி கலர் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது கலர் கொடுக்காது, லைட் கலராக தான் இருக்கும்.
அதே மாதிரி நம்ம நடுவில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது வந்து கரண்டினால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அடியில் இருக்க பப்பாளிக்காய் மேலேயும் மேலே இருக்க பப்பாளிக்காய் அடியிலையும் போய் அந்த கலர் வந்து நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ இந்த கலர் சேர்த்து அந்த பப்பாளி காயை வந்து நம்ம வந்து நல்லா காய விடணும். இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடைக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கலாம். பப்பாளி காயை வந்து அந்த ஜீனிப்பாகு இல்லாமல் வடிகட்டி இதுக்கு மேலே போடணும். பாருங்கள், அடியில் இந்த அளவுக்கு அந்த ஜீனிப்பாகு தங்கி இருக்கும். நம்ம அதை வந்து இதில் சேர்த்துடக்கூடாது. சேர்த்தோம்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டி காஞ்சி வர்றதுக்கு நாள் வந்து இன்னும் கூடுதலாகும். இப்போ இதே மாதிரி 4 கலரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க இந்த ஜீனிப்பாக்கோட ஈரப்பதம் போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறோம். அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நம்ம இதை இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை ஒரு ஃபேனுக்கு அடியில் ஒரு 2 நாள் வச்சுருக்கலாம். உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயில் அடிக்கும்போது ஒரு அரை மணி நேரம் அல்ல 1 மணி நேரம் அதில் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து நல்லா காஞ்சி இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு கம்பிப்பாகு பதம் வச்சுருக்கிறதுனால வெயிலில் வச்சோம்னா உருகலாம் செய்யாது. இப்போ ஈரப்பதம் போய் நல்லா காஞ்சிருக்க டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். என்ன தான் டூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாதிரி தனித்தனி பவுலில் பார்த்தாலும் அதை மொத்தமாக சேர்த்து பார்த்தா தான் தனி அழகு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கட்டாயம் பப்பாளி மரம் இருக்கும். நம்ம வந்து பப்பாளி காய் பழுத்து அதுக்கப்புறம் பழமாக எடுத்து சாப்பிட்றோட இந்த மாதிரி காயிலே நம்ம நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். நம்மளோட சேனல்லே நம்ம வந்து பப்பாளி புளிக்காய் அப்புறம் பப்பாளி வறுவல் இதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த பப்பாளி காயில் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நினச்ச நேரம் நினச்ச ரெசிபிஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டி நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.